வணக்கம்ங்க ராஜேஸ்வரி. இந்த சம்பவம் கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டத்தில் நடந்துள்ளது. அதாவது ஹாசன் மாவட்டத்திற்கும் தென் எனப்படும் மங்களூர் மாவட்டத்திற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மலைகளுக்கு நடுவே இந்த ரயில் பாதை உள்ளது. இந்த பாதை வழியாக தான் பெங்களூர் மங்களூர் இடையே இயக்கப்படும் ரயில்கள் செல்வது வழக்கம். அதாவது பெங்களூர் எஸ்எம்பிடி ரயில் நிலையத்திலிருந்து முருடேஸ்வர் நோக்கி செல்லும் ரயிலும் மற்றும் பிஜாப்பூரிலிருந்து மங்களூர் நோக்கி வந்த ரயில், அதேபோல் பெங்களூர் மெஜஸ்டிக் ரயில் நிலையத்திலிருந்து மங்களூர் நோக்கி வந்த இந்த 3 ரயில்கள் சேவை நள்ளிரவில் பாதிக்கப்பட்டது. குறிப்பாக ஹாசன் மாவட்டம் சக்கலேஷ்புராவிலிருந்து தட்சிண கன்னட மாவட்டம் சுப்பிரமணியா இந்த ரயில் நிலையங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் எடக்குமேரி என்ற ஒரு ரயில் நிலையம் உள்ளது. இந்த ரயில் நிலையம் எடக்குமேரி அருகே சிறிபாகலு என்ற இடத்தில் மலை மண் சரிந்து பாறைகள் ரயில் தண்டவாளத்தில் விழுந்தன. அந்த இடத்தில் ஒரே தண்டவாளம் தான் உள்ளது. ஒரு ரயில் போனால் அடுத்த ரயில் மற்றொரு ரயில் நிலையத்தில் நின்று வைக்க வேண்டும். அதுபோல் தான் மலைகளுக்கு நடுவே போடப்பட்டுள்ள இந்த ரயில் பாதையில் ரயில் சேவைகள் நள்ளிரவு முதல் பாதிக்கப்பட்டது. இன்று காலை அந்தந்த ரயில் நிலையங்களுக்கு செல்ல வேண்டிய ரயில்கள் மலைப்பகுதியில் நிறுத்தப்பட்டதால் ரயில் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாயினர். உடனடியாக ரயில் நிர்வாகம் விழித்தெழுந்து அந்த ரயில் பயணிகளுக்கு தேவையான உணவுகளை வழங்கி சரி பண்ணி தற்போது ரயில் பாதை சீரமைத்துள்ளது. இருப்பினும் இந்த ரயில் பாதையை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலையின் நடுப்பகுதியில் செல்வதால் மழை காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் ஏற்படும் வழக்கம். அதுபோலதான் கடந்த ஒரு வாரமாக பெய்த மழையின் காரணமாக மலை மண் அதிக ஈரப்பதத்துடன் இருந்தால் மலையிலிருந்து பாறைகள் மற்றும் மண்கள் சரிந்து விழுந்தால் போக்குவரத்து சீரமைக்கப்பட்டு சுமார் 100க்கும் அதிகமான ரயில்வே தொழிலாளர்கள் அந்த பாதையை சுமார் 4 மணி நேரம் சீரமைத்து தற்போது ரயில் போக்குவரத்தை சீர் செய்துள்ளனருங்க.